எவ்வளவு தொலை கட்சி இங்கதான்ப்பா ஒரு மெக்கானிக் செட் இருக்கு, இவர்கிட்ட கொடுத்து பாப்போம். அண்ணா அண்ணா. என்ன தம்பி, காலைல இருந்து கடை திறந்து இப்பதான் ஒரு கஸ்டமர் வரான், என்னன்னு போய் பாப்போம். உன்னதான தெய்வம் போல நம்பி வந்திருக்கேன். ஒண்ணும் இல்லண்ணா, மாமியார் வீட்டுல போன வருஷம் இந்த வண்டியை தூக்குத்தாங்க. வண்டி நல்லா ஓடிந்தது, என் வெயிட்ட மொத்தமா தாங்கிந்தது. திடீர்னு வண்டி நின்று போச்சு, என்ன பண்றதுனே தெரியல. நாளைக்கு வேற தலை தீபாவளி, வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தனா ரொம்ப உதவியா இருக்கும்ண்ணா. தம்பி, இப்பதான்ப்பா எங்க வீட்டு தீபாவளியை பத்தி பேசிட்டு இருந்தோம். நீயும் தீபாவளி கொடுமையில சிக்கி இருக்கியா? பரவாயில்ல தம்பி, விடு, உனக்கு என்ன பண்ணணுமோ நான் உதவி பண்றேன், புரியுதா? அதுக்காக மூஞ்ச வச்சுக்க, அதை பார்க்க கஷ்டமா இருக்கு தம்பி. நம்ம மூஞ்சி அவ்வளவு கொடூரமாவா இருக்கு? அண்ணா வண்டி ஓடலன்ற காரணனால மூஞ்சி அப்படி இருக்குண்ணே. ஒன்னும் போச்சுக்காத, 100 ரூபாய் 200 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா தரேன். வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துறேன். நாளைக்கு மாமியார் வீட்டுல தலை தீபாவளி கொண்டாடணும். நீ ஒன்னும் கவலைப்படாத, போயிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வா, சூப்பரா ரெடி பண்ணி வைக்கிறேன். போயிட்டு வா போ. நீங்க ரெடி பண்ணி வைங்க, பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேண்ணே. மூதேவி வண்டியை ஒழுங்கா சாவி போடல, இது தெரியாம 5 கிலோமீட்டர் தள்ளின்னு வந்துச்சு. இதுக்கெல்லாம் வண்டி ஒரு கேடு. தீபாவளி பதட்டத்துல எதை எங்க போனேன்னு தெரியாம திரியிறானுங்க. இருக்கட்டும், நம்ம ஒரு 300 ரூபாய் பில்லு போட்டுருவோம். செகண்ட்ஸ்ல வண்டி வந்தா தரேன்னு சொன்னீங்க. அண்ணா செகண்ட்ஸ் வண்டி கேட்டிருந்தேன், அந்த வண்டியா இது? ஆமா, நான் சேல்ஸுக்கு புதுசா வந்திருக்கேன். எவ்வளவுண்ணா இது? ஒரு 40,000 ரூபாய் விற்கலான்னு இருக்கேன். நான் ஒரு 20,000 கூடண்ணா. ஓசில கொடுத்தா வாழை பார்த்த கூட என்ன மாதிரி ஆளு, புது வண்டி மாதிரி. சரிண்ணா, ஒரு 30 கூடண்ணா. 30 கொடுக்குதுன்னா வண்டி 1,20,000 ரூபாய். நான் 40,000 ரூபாய்க்கு தரேன். அதிகமா ஓட்டவே இல்லை வண்டிய. என்ன உன்ன மாதிரி மூஞ்சி அடிப்பட்ட மாதிரி இருக்குது வண்டிய? நம்ம மூஞ்சியோட வண்டி நல்லா இருக்குது. ஆமா, அழகாதான் இருக்குது. சரிண்ணா, 40,000 தானே, ஜிபே பண்ணிடுறேன். வண்டி எடுத்து போட்டுமா? ஏமா, இந்த ஜிபே போடுறேன், கூகுள் பே போடுறேன், பேடிஎம் போடுறேன், இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. கையில பைசா கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போயினே இரு. நான் பழக நம்ப மாட்டேன்டா. என்ன பழகம் நம்ப மாட்டேன்? ஜிபே அனுப்புற சுத்தினே கிடக்குது. இல்ல இங்க பாரு, 40,000 வந்துச்சா? இது போய் நம்ப மாட்டீங்க, வந்துச்சு பாரு. சரிடா, வண்டி எடுத்து போட்டுமா? நல்லா இருக்குதா, சூப்பரா இருக்குது.